வணக்கம். தமிழக அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சு நிற்குது. சூடுனா சூடு, உங்க ஊர் சூடு எங்க ஊர் சூடு அப்படி கொதிச்சு நிற்குது அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு களம் அப்படி மாறிது நிற்கு, தீயா நிற்கு. அது எப்படி நிற்குங்கிறத சொல்லிடுறோம். மொத்தத்துல அதிக இடத்துல தாவேக்கா வெற்றி பெற்றாலும் எல்லா கட்சி காலையும் உணவு நிலைமையில தாவேக்கா போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு என்ன 108 இடம் தான் பிடிச்சிருக்காங்க. இன்னும் 10 அல்லது 11 இடம் கண்டிப்பா தேவை. அதனால பாஜகவை தவிர்த்து, திமுகவை தவிர்த்து எந்தெந்த கட்சிலாம் இருக்கோ அந்தந்த கட்சிக்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு கடிதத்தையும் அனுப்பிவிட்டாப்புல, ஆதரவையும் கேட்டாப்புல. ஏன்னா நாய்க்கு நடுவுல முழுதேங்காய் இருந்தா யாரும் திங்க முடியாம இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நம்ம தமிழகத்தோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. யாருக்கிட்ட எல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டிருக்காப்புல, யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, யாரு ஆதரவு கொடுத்தா எப்படி இருக்கும், அதுல பாமக ஆதரவு கொடுத்தா விசிக வராது, விசிக ஆதரவு கொடுத்தா பாமக வராது, காங்கிரஸ் ஆட்சி ஆதரவு கொடுத்தா அதிமுக வராது, அதிமுக ஆதரவு கொடுத்தா எல்லா கட்சியும் க்ளோஸ். இதுல யார் யாரெல்லாம் எங்கெங்க ஆதரவு கொடுக்கப்போ என்னென்ன ட்விஸ்டுகள்லாம் நடக்க போது, உண்மையிலே முதலமைச்சராக நம்மளுடைய விஜய் பதவி ஏற்க போறாரா, வர்ற 7ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துடலாம். முதல்ல இன்னும் விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10ல இருந்து 11 எம்எல்ஏக்குள்ள ஆதரவுகள் தேவை. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 5 தான் இருக்கு. அதே மாதிரி சிபிஐட்ட 2, சிபிஎம் 2, விடுதலை சிறுத்தை 2 இருக்கு. அப்படின்னா ஒரு 11 வந்துருது. ஆனா திமுக இந்தியன் முஸ்லீமுக்கு கண்டிப்பா நாங்க ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெருவாரியான எம்எல்ஏக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக 4, அதே மாதிரி பிஜேபி கிட்ட 1, அமமுக 1 இருக்கு. இதுதான் கள நிலவரம். இதுல விஜய் அதிமுக கிட்டையும் கேட்டாச்சு, எல்லா கட்சிகிட்டையும் ஆதரவு கேட்டாச்சு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு. திமுகவை தவிர, பாஜகவை தவிர. இதுல பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க, நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ற நேரத்துல விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்காரு, வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபிளாஷ் நியூஸை நம்ம வர்ற அடுத்த வீடியோக்களை நம்ம பார்த்துருவோம். சரி, என்ன நடக்க போகுது? ஆக்சுவலி 108 அப்படின்னா அதுல 2 தொகுதியில விஜய் ஜெயிச்சிருக்காப்புல. அதனால ஒரு தொகுதியில விஜய் கண்டிப்பா அந்த ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்ப 108க்கு 107 ஆயிடுது. 107 அப்படின்னா சபாநாயகர் ஒருத்தன் நடுமையா இருந்தாகணும், அவருடைய ஓட்டு எங்கேயும் எடுக்கூடாது. அதனால அதுல 1 குறையுது. அப்ப 105 தான் அவருடைய ஒரிஜினல் அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மைக்கு 118 வேணும். அப்போ 105ல இருந்து 118 வேணும் அப்படின்னா இன்னும் 13 சீட்டு கண்டிப்பா தேவைப்படுகிற நிலைமையில இருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா 2 எம்எல்ஏக்கள் 3 பேர் இருந்தா மட்டும்தான் சிறப்பா கொண்டு போக முடியும். அங்கிற ஒரு பிரச்சனையில அப்படி கிருப்பு பிடிச்சி விஜய் இருக்காப்புல. எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் எம்எல்ஏவோடு இருந்தாதான் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டாலோ, அதாவது ஒரு வாக்கெடுப்புல 2 பேர் மாத்தி போட்டுக்கிட்டாங்களோ இந்த ஆட்சி கண்டினியூவா போகும். அல்லனா 1 வருஷமோ 6 மாசமோ 2 வருஷத்துக்கு இந்த ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தான் முதல்ல சொன்னேன். நாய் கையில கிடைச்ச தேங்காய் முழுக்க அது நாயம் நின்றாது, அடுத்தவங்க திங்க விடாது. அந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட காங்கிரஸ் 5 சீட்டை கொண்டு தாவை கிட்ட சேர்றதுக்கான எல்லா முடிவும் எடுத்துட்டு, நம்ம இப்ப வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதே பிளாஷ் நியூஸ் காங்கிரஸ் விஜய்க்கு 5 சீட்டை கொடுத்தாப்ல அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருக்காரு. அப்போ காங்கிரஸா முழுசா நம்பல அப்படிங்கிறத இதுல தெளிவா தெரியுது. அதிமுக பார்த்தா நம்புறாரு அப்படிங்கிறது முழுசா தெரியுது. ஏன்னா அதிமுகவை நம்பி அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் 5 வருஷத்துக்கு பூரா கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி
இருக்க சின்ன சின்ன கட்சிகள் 1, 2, 3, 4, 5 மட்டும் அதை கொண்டு போக முடியாததுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காப்புல. நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெளிவா இருக்கிறதுனாலதான் இது ஒரு நல்ல மூவா பார்க்கப்படுது. இது உண்மையிலே விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவிக்கலாம். ஒரு நல்ல சின்ன சின்ன கட்சிகளை நம்பாம அந்த அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காரு, தானே செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு தான். உண்மையிலே இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு கொடுப்பார் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதுக்குள்ள வெற்றி பெற்ற பிறகும் நம்மளை தேடி ஒருத்தர் வாராரு அப்படின்னா உள்ள வெளியிருந்து வரலாம். டிமாண்டுகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அந்த டிமாண்டுகள் என்னங்கிறது நமக்கு ஒரு நாள் 2 நாள்ல வெளியே வந்துடும். அந்த 20 வருஷ கால கூட்டணி ஆட்சி உடைந்தது. அதாவது கூட்டணி உடைந்தது. இந்திய கூட்டணியில அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தன்னைத்தானே பிரகடப்படுத்தி கொண்ட மு.க.ஸ்டாலின் அவர்களின் அந்த கூட்டணி சுக்குநராக உடைந்தது. நம்ம இப்ப பதிவு செஞ்சிருக்க இந்த டைம்லயே கூட்டணியை உடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது மட்டும் இல்லாம அதை அறிவிச்சுட்டாங்க. உடனே பிரபல திமுகவின் மேடை பேச்சாளர், பிரபல ஊடகவியலாளர் சிரிப்புக்கு சொந்தக்காரர் சரவணன் அவர்கள் காங்கிரஸ் எங்களை முதுகில் குத்திவிட்டது, காங்கிரஸ் மேல எங்களின் முதுகில் குத்துவதுதான் எங்களுடன் சேர்ந்து நாங்க வெற்றி பெற்று வச்சா அந்த காங்கிரஸ் எங்களை முதுகில குத்து அப்படின்னு பேட்டியும் கொடுத்திருக்காப்புல, ட்வீட்டும் போட்டிருக்காப்புல. அப்போ 20 வருட கால கூட்டணி அந்த எந்த கும்பனாலும் அசைக்க முடியாத கூட்டணி, எவராலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாத கூட்டணின்னு சொன்ன என்டிஏ கூட்டணி அம்பேல். இதுல பாமக 4 இருக்கு சரியா. ஆனா பாமக 4 இருக்கு அப்படிங்கும்போது பாமக இருக்க இடத்துல விசிகா இருக்காது, விசிகா இருக்க இடத்துல பாமக இருக்குது. இதுவும் ஒரு பெரிய சட்ட சிக்கல் விஜய்க்கு இருப்பதனாலதான் அவருடைய சூப்பரான மூவ் அப்படின்னு சொல்லணும். ஒரு நடிகர், ஒரு ஆக்டர் தாங்கி அவருடைய அரசியலோட அந்த மேலாண்மை நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பார்க்க போயிருக்காப்புல. விஜய் பங்கேற்க மே 7ஆம் தேதி விஜய் முதல்வரா மகுடம் சூட்ட முதல்வரா பதவியேற்று செய்ய மாநகராட்சி ஊழியர்கள்லாம் நேரு ஸ்டேடியத்துல பயங்கரமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சென்னையில நேரு ஸ்டேடியத்துல பயங்கரமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தனி பாதுகாப்பு டீம், அதாவது புதுசா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், போலீஸ் ஆபீசரை நியமனம் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இந்த டீம் அப்படின்ட்டு ஒரு ஆபீசரையும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட விஜய் அவர்களிடம் முதல்வராக களமிறங்கி முதல்வராக பதவியேற்க போகிறார் என்பது தெளிவாக இதில் தெரிகிறது. மதிமுக கண்டிப்பா என்னால முடியாது, ஏன்னா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிட்டேன், அதனால நான் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அது தலைவன் பொத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரே நேரத்துல யூபிஎஸ், ஒரே நேரத்துல சிபிஎம், சிபிஐ, ஒரே நேரத்துல காங்கிரஸ், ஒரே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள், ஒரே நேரத்துல பாமக அப்படின்னு எல்லாத்துக்கும் வலையை தூக்கி வீசியிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல போது. அதுதான் முதல் ஹெட்லைன் நம்ம கொடுத்தோம். அதிக இடங்களில் வென்றாலும் ஆட்சியை பிடிப்பதற்காக அனைத்து கட்சி காலில் விழுகிறாரா விஜய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருத்தமான ஸ்டேட்மெண்ட்டும் இதுதான் இருக்கு. ஒட்டுமொத்தத்துல விஜயின் மூவு என்ன நடக்க போகுது, அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்க நினைச்சாருன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட சேர்ந்து அதிமுக டிமாண்டுகளையும் பூர்த்தி பண்ணி ஓகேப்பா அப்படின்ட்டு ஆட்சி அமைச்சாருன்னா 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மே 7ஆம் தேதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றாருன்னா கூட்டணி கட்சியாக அல்லது கூட்டணி ஆட்சியாக அதிமுக சேர்த்து கொண்டாருன்னா இன்னும் 10-20 வருடங்களுக்கு விஜய் அசைக்க முடியாத சக்தியா மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. தமிழக தேர்தல்களும் விஜயால் சூடு பிடித்து இப்போ விஜயால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் என்ன சூழ்ச்சி செய்து என்ன வித்தை செய்து கூட்டணி கட்சிகளை தன் கையில் கொண்டு வருவாரா அல்லது டயர்டாகி போங்கடா சாமி
6 மாசமே 7 மாசம் வச்சுச்சு ஆட்சியை கலைச்சிருவாங்களா அப்படிங்கிறது வர்ற காலங்கள்ல நமக்கு தெரிய வரும் மக்களே. மக்களே, இதுதான் இன்னைக்கு நடந்த நம்ம அரசியல் களத்துல நடந்த சுவாரஸ்யங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.